வந்து நீங்க ஆடி கார்ல வர்றது நீங்க அதாவது இந்த கேள்வியை வந்து நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இந்த சமுதாயம் எப்போ உருப்பட்டிருக்கும். ஆளுங்கிற கட்சியில இதை கேட்காம விட்டது பெரும் தப்பு. ஊடகத்திற்கு நான் இதை வந்து ஒரு குறையாவே பாக்குறேன். இதை அவங்க கிட்ட அவங்க கேட்க துணிவு இல்லாம எங்க கிட்ட மட்டும் கேக்குறீங்களே, அந்த இதுவை நான் இங்க பதிவு செய்யறேன். ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசுறீங்க மேடம். ஆடிக்காரோட இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணாதீங்க மேடம். இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசுறீங்க, ஓகே ஃபைன். பட் நீங்க வந்து காரோட இன்சூரன்ஸ் ஒரு 6-7 மாசமா ரெனியூ பண்ணாம இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க இதே மாதிரி கேள்விகளை இங்க பாருங்க. விண்ணப்பம் கொடுத்து தேர்வாணையத்திலிருந்து விண்ணப்பம் கொடுத்து வருகிற பொழுது பத்திரிகையாளர் கூட்டம் நடைபெற்றது. அதுல வந்து ஆடி கார் பத்தி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லாத காலாவதியான கார்ல ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கான இன்சூரன்ஸ் இங்க இருக்கு. செப்டம்பர் 2024 வரைக்கும் செப்டம்பர் 2024 வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து இது ஒரு கேள்வியா கேட்டு காவல்துறை சொன்னதாகவும் அதுக்காக பத்திரிகை கேட்டுதான் கேட்கறது வந்து உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி இந்த அடக்குமுறைக்கெல்லாம் அடங்காது. நாங்க நேர்மையாக தான் பயணிக்கிறோன்றதை உங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா, அதுக்கான பதிவாக இதை நான் பாக்குறேன், சொல்றேன். தாமதப்படுத்தினாங்க. அது வந்து திட்டமிட்டு தான் நடந்துச்சா இல்ல வந்து தாமதப்படுத்த திட்டமிட்டல் காரணம் இல்ல. பல சான்றிதழ்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்ததால அந்த அரசாங்கத்துக்காக அவர் ரொம்ப கனிவோடு அவர் வந்து தேர்தல் ஆணையர் இது பண்ணார். அந்த விண்ணப்பங்கள்ல வந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மிகுந்த கவனத்தோடு பண்ணார். அவருடைய சான்றாதாரங்களை வந்து நாங்கள் முழுசா அது தந்துடுவோம். ஏன்னா அரசு பணியில் இருந்ததால அதற்கான கேட்டாங்க. நாங்கள் அதுக்கான பேச்சு தான், அதனால வந்த தாமதம் தான். மற்றபடி இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது.